என்று நினைத்தவள் அங்கே தரையில் உபயோகப்படுத்திவிட்டு கழற்றி எறிந்த காண்டங்களை எண்ணினாள். 1 2 3 4 என்று எண்ணியவள் அதற்கு மேல் அங்கே மிச்சம் இருந்த காண்டங்களை எண்ண துணியவில்லை. ஆக மொத்தம் நேற்று இரவு முழுவதும் நான் தூங்கியிருக்க வாய்ப்பே கிடைக்கலன்னு நல்லா தெரியுது என்று நினைத்தவள், அப்போ அவனுக்கு என் மேல அவ்வளோ ஆசை இருந்திருக்கு. இரவு முழுவதும் என்னை விடாம மீண்டும் மீண்டும் என்னை எடுத்து கொண்டிருக்கிறான். தன் நிலையை நினைத்து ஒரு பக்கம் வருத்தம் அடைந்தாலும் மற்றொரு புறம் நேற்று நடந்ததையும் அவள் உடலில் இருந்த தழும்புகளையும் எண்ணி பார்க்கையில் முகம் சிவந்து போனது வெட்கத்தில். கடவுளே, என் மொபைல் எங்கே என்று தேடியவள் கட்டிலுக்கு அருகில் தரையில் அது விழுந்து கிடப்பதை பார்த்தவள் சட்டென குனிந்து எடுத்தவள் அதில் மணியை பார்க்க, ஐயோ நேரம் ஆச்சு, முதல்ல ஆபீஸ் கிளம்பலாம், அதுக்கு பிறகு நேற்று என்ன நடந்ததுன்னு பொறுமையா யோசிக்கலாம் என்று நினைத்தவள் வேகமாக எழுந்து குளியல் அறை நோக்கி சென்றாள். குளிக்க சென்று ஷவரை திறந்துவிட தன் மேல் விழுந்த தண்ணீர் உடலில் பட்டதும் அவள் உடல் வலியிலும் எரிச்சலிலும் கனன்றது. குனிந்து தன் உடலை பார்த்தாள். அவள் மேல் எழுந்த மலைகள் இரண்டும் வழக்கத்தை விட வீங்கி இருக்க அதன் மையப்பகுதியோ கண்ணி போய் சிவந்து இருந்தது. அதை பார்த்ததும் நேற்று இரவு அவன் பசியை முழுவதுமாக தீர்த்திருக்கிறான் என்று அவளுக்கு தோன்றியது. அவள் திராட்சை பழங்கள் இரண்டும் சிவந்து இருந்தது. அதை லேசாக தொட்டு பார்க்க அவளுக்கு வலி உண்டானது. அதிலிருந்தே அவன் செய்த லீலைகள் அதில் அப்பட்டமாக தெரிந்தது. அதே போலவே ஆங்காங்கே உடல் முழுவதும் பர்த்தடமும் தழும்புகளும் நிறைந்து இருக்க அதில் எல்லாம் ஷவரில் இருந்து வெளிவந்த சூடான நீர் பட்டதும் எரிய துவங்கியது. தன் உடலில் இருக்கும் தழும்புகள் போலவே அவன் உடலிலும் இருக்குமோ என்று அவளுக்கு தோன்றியது. ஒரு வழியாக குளித்து முடித்து வெளியே வந்தவள் பாத்ரூமில் இருந்த சேரில் அமர்ந்தவள் தன் தொடைகளை விளக்கி டவலை வைத்து ஒற்றி எடுத்தாள். அங்கேயும் அவன் பர்த்தடங்கள் இருக்க அதை கண்ணாடி